என் பேர் அன்னலக்ஷ்மி. எம்காம் கிராஜுவேட் நான். சிஏ இன்டர்மீடியேட்டும் பண்ணியிருக்கேன். இது யூட்ரஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதனால் 2016 ஓவரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதே பேரில் வந்து பேக் சைடாக எனக்கு பெயின் வரும். அதனால் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது பண்ணப்போ என்ன சொன்னாங்க, டாக்டர் வந்து இந்த யூட்ரஸோட வால் திக்னஸ் வந்து 5.7 இருக்குது. இது வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அதோட ரேஞ்சே 2 to 4 தான். உங்களுக்கு 5.7 இருக்குது. லேப் டெஸ்ட்லாம் பண்ண அப்புறம் சரி கேன்சர் இருக்கான்னு டவுட் இருந்தது அவங்களுக்கு. லக்கிலி கேன்சர் இல்லை, பார்க்கலாம், ஆஃப்டர் 6 months வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. எனக்கு ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்தது. தற்செயலாக இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து எல்லாம் பார்த்துட்ருக்கப்ப நம்ம மித்ரா சிவா குருஜி அவரோட ஸ்பீச் வந்து கேட்டேன். சரி இவர்கிட்ட போய் பார்க்கலாம், குரு சொல்கிறத எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் அப்ளை பண்ணேன். ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அவர் சொன்னது வந்து நல்ல அழகாக, ரொம்ப அழகாக ஒன்றையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டேன். அப்போ வந்து அல்கமியில் தட்சிணா கிரியா வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஒரு டேட், பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கிருந்து 48 days பண்ணி அந்த 48 days முடிகிறப்ப சத்சங் வந்துருந்து கோயம்புத்தூரில் நம்ம குருஜி இது சத்சங் அட்டன் பண்ணிட்டு வந்து அப்புறமும் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போனோம். உள்ளே போக போக கன்னடத்தில் பேசினாங்க. ஏங்க ಈ ಥರ ನಿಮಗೆ ಚೇಂಜ್ ಬಂದಿದೆ, ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರಿ, ಏನು ಮಾಡಿದ್ರಿ அப்படின்னு கன்னடத்தில் கண்டினியூஸாக கொஷின் கேட்குறாங்க. சரி அவங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுன்னே டக்குன்னு என்னோட ஃபேஸ்லேயும் சரி என்னோடய பாடியிலையும் வந்த சேஞ்சஸ் வந்து கண்டுபிடிச்சி ஆச்சரியமாக திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து ரிப்போர்ட்டை கொடுத்தேன். பார்த்துட்டா அதில் இருக்கிற அந்த யூட்ரஸ் பல்ஜு வந்து 2.3 வந்திருக்கு. வால் திக்னஸ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இருந்தது 1 year பிஃபோர் 2022 வந்து 5.7. அதோட ரேஞ்ச் வந்து 2 to 4 தான் இருக்கணும். எனக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கிறது 2.3. அவங்க ಏನು ಮಿರಾಕಲ್ ಇದೋ, ಏನೋ ಮಾಡಿದಿರಿ ನೀವು, பட் ஏனும் தெளி அப்படின்னு, அதாவது என்னமோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், நானும் மெடிசன் கொடுக்கல, எனக்கு தெரியும், எப்படி இந்த மிராக்கிள் நடந்துச்சு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் கிரியா ஒரு பக்கம் இதெல்லாம் மறந்துட்டு கிரியா நான் பாட்டு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேங்கிறதே எனக்கு அந்த கான்சியஸே இல்லை ஃபஸ்ட்டு. அப்போ தான் எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது, இந்த கிரியா பண்ணுறதுனால இந்த சேஞ்சஸ் வந்திருக்குன்னு எனக்கே அப்போ தான் தெரியுது. டாக்டர்கிட்ட சொன்னேன், மேடம் இந்த மாதிரி ஒரு கிரியா பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி மாற்றங்கள் என் உடம்புல வந்திருக்குன்னு சொன்னேன். இருபது மீன்ஸ் இருக்கலாம், அதனால தான் இல்லை, வேறு எதுவுமே நீங்கள் மெடிசன் சாப்பிடாமல் இந்த மாற்றங்கள் அதுவும் உள்ள இன்னர் ஆர்கன்ஸில் ஒரு மாற்றங்கள் வந்திருக்குன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இதையே ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் எந்த காரணம் கொண்டு இந்த கிரியாவெல்லாம் விட்டுறாதீங்க, இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் உங்களை நிப்பாட்டியிருக்குங்கிறது அஸ் அ டாக்டர் எனக்கு இமேஜின் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இட் மீன்ஸ் அது பல்ஸ் அப்படியே இருந்திருந்தால் ஒரு ஸ்டேஜில் வந்து அது கேன்சர் கட்டியாக மாறிடுமா. அதெல்லாம் இல்லாமல் எந்த இதுவுமே இல்லாமல் அழகாக எனக்கு என் உடம்புக்குள்ளே இவ்வளோ மாற்றங்கள் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் குரு சொல்லி கொடுத்த அந்த கிரியா மட்டும்தான். அதுக்கு முதல்ல தான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், அதுக்கு முதல்ல வந்து ஒரு சளி கட்டிக்கிறோம் கம்ப்ளீட்டாக. ஈவன் அது பேசுகிறப்ப கூட எல்லாருக்குமே தெரியும், என்ன உனக்கு தடுமை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. ஃபோனில் பேசினா கூட எங்கள் அக்காலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்கள் ஒன்ஸ் அதை பண்ணாமட்டிங்கன்னா அந்த இதை விட்டு வெளியே வந்துடுவீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்ச நாளைக்கு பண்ணுங்கள் மேடம் சொன்னார். அப்புறம் அவர் சொன்னப்புறம் நானும் சரின்னு சொல்லிவிட்டு கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. மெல்ல அந்த சளியெல்லாம் குறைஞ்சி, அதுக்கு முன்னாடி மண்டவலி, சைனஸ்ஸு, இந்த ரன்னிங் நோஸு எல்லாமே இருந்தது. இப்போ எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக 100% பர்ஃபெக்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. எந்த இடத்துலையுமே குரு வந்து அவங்க சொல்கிறாங்க இது நடக்கும் அது நடக்கும் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு வார்த்தைகளை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ஃபாலோ பண்ணால் உண்மையிலே நல்ல ரிசல்ட் இருக்குங்க. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.